ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பெப்பர் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 10 பல் பூண்டு, ஒரு கைவிரல் அங்குல இஞ்சி எடுத்துக்கிறேன். சிக்கன் 1/4 கிலோ வாங்கி அதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் செய்யும் போதும் நம்ம போடணும். எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து அதில் புழிஞ்சிக்கலாம். உப்பு பாதி அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ஜவு ஜவுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அது உங்களுக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேனை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தையும் அதில் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறோம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறுங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி, நம்ம அரைச்ச தக்காளி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி அதோட கூட சேர்த்து கிளறணும். தக்காளியை அரைச்சி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் உங்களுக்கு வெந்துடும். நல்லா கிளறிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கனும் உருளைக்கிழங்கை நான் முன்னாடியே சிக்கன்லேயே போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூளை இந்த சமயத்தில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கிரேவியாக இருக்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு கிரேவி வேணாம் அப்படின்னீங்கன்னா, சுக்காவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அது உள்ளே போட்டு மூடி வைக்கலாம். உங்களுக்கு அதுலேயே தண்ணி நிறைய இருக்கும். இப்போ வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துருச்சு. நான் அந்த ஏரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். வெயிட்டை எடுத்து இப்போ திறந்து பாருங்கள். ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போது அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி கொஞ்சம் கெட்டி ஆகணும்.
இந்த சமயத்தில் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பர் வந்து நான் போடுறேன். பெப்பர் பவுடரை, இந்த பெப்பர் பவுடர் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெப்பரை வந்து முன்னாடியே போடக்கூடாது, குக்கரில் மூடுறதுக்கு முன்னாடியே போடக்கூடாது, கசப்பு வந்துடும். ஃபைனல் டைமில் பெப்பர் போட்டால் பெப்பரோட அந்த இதுவும் நமக்கு கிடைக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.